என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் இந்த கல்வி சிறப்பு நிகழ்ச்சியில 12வது வகுப்பு முடித்தவர்கள் மட்டும் இல்லாம 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் கூட தங்களுடைய உயர் படிப்புகளுக்கு என்னென்ன வகையிலான பிரிவுகளை தேர்ந்தெடுத்தா தங்களுடைய லட்சியத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. இன்னைக்கு நிறைய காலேஜ்ல அட்மிஷன்லாம் தொடங்கி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு தருணத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைச்சு நீங்க என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் நிகழ்ச்சியில பல்வேறு சந்தேகங்களுக்கும் விடைகளை தேடலாம். இன்னைக்கு நம்மளுடைய என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் இந்த கல்வி சிறப்பு நிகழ்ச்சிக்கு நேயர்களுடைய பல்வேறு வித்தியாசமான சந்தேகங்களுக்கும் விடை அளிக்கிறதுக்காக கல்வி ஆலோசகர் திரு மாறன் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். முதல்ல நம்மளோட ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. முதல்ல அவங்க கிட்ட கேள்வி கேட்டலாம். வணக்கம், லாவண்யா இணைஞ்சிருக்காங்க சென்னையில இருந்து. வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க லாவண்யா. என்னோட சந்தேகம் என்னன்னா, பிஎஸ்சி கார்டியாலஜி நல்ல கோர்ஸா இல்ல இன்ஜினியரிங் இன் பயோடெக்னாலஜி நல்ல கோர்ஸா? என்னோட கட் ஆஃப் வந்து 150 தான், அதுக்கு கிடைக்குமா? உங்களுடைய கேள்வியை ரொம்ப தெளிவா வச்சிருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கு தெளிவா மிஸ்டர் மாறன் நீங்க பிஎஸ்சி கார்டியாலஜி வந்து அலைட் சயின்ஸ், ஹெல்த் அலைட் சயின்ஸ். நீங்கள் கார்டியாலஜி நீங்கள் முடிச்சிங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷாலிட்டிஸு, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸு, மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா நீங்கள் பயோடெக் நீங்கள் எடுத்திங்கனாக்கா நீங்கள் எம்எஸ்சி பயோடெக் போகலாம், நீங்கள் ரிசர்ச் ஓரியன்டாக போகலாம், ஃபர்தராக வந்து சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்தவரை ரெண்டுக்கும் ஸ்கோப் எதுக்கு அதிகமாக இருக்குது, வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக ஹைட்டாக இருக்கணும்னாக்கா பயோடெக் வந்து பெஸ்ட் உங்களுக்கு. அதில் நீங்கள் எம்எஸ்சி பயோடெக் எடுத்துக்கலாம், இல்லை எம்டெக் பயோடெக் எடுத்து ரிசர்ச் ஓரியன்டு. அதுலேயும் நீங்கள் வந்து ஃபார்மாகாலஜி சம்மந்தப்பட்டதோ இல்லை அக்ரிகல்ச்சரோ இல்லை வந்து ஜெனடிக்ஸ் சம்மந்தப்பட்டதோ நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து கார்டியோ டெக்னாலஜிஸ் வந்து ஒரு அசிஸ்டன்ஸ் மாரி, ஒரு டாக்டருக்கு அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு அசிஸ்டன்ஸ் மாரி தான். உங்களுடைய டிசிக்னேஷன் அதுக்கு மேலே வந்து அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏதோ மாஸ்டர்ஸ் வேணால் படித்து இதில் ஒரு டீச்சிங் வேணால் இருக்கலாம், பட் இதோட ஸ்கோப் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ பயோடெக்னாலஜி இஸ் பெஸ்ட்டு. நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கும். இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனை பார்த்து இப்போயே அப்ரோச் பண்ணி அட்மிஷன் முடிச்சிங்க. பயோடெக் இஸ் பெஸ்ட் கம்பேர்ட் டு கார்டியோ டெக்னாலஜி. தொடர்ந்து கேரளாவிலேருந்து ஹசியா பானு என்று நேரம் அணிஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, வணக்கம்மா, நீங்கள் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் அது படிக்கிறத பற்றி கேட்கணும். டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்காம்மா? ஆமாம். இன்னொன்று வந்து என் பொண்ணு ஐபிஎஸ் சிலம்பஸ் படிக்கிறாங்க, 10th இப்போ போகிறாங்க. அதிலே கண்டினியூ பண்ணலாமா இல்லை மாற்றணுமான்ற ஒரு டவுட் இருக்குது. அதை பற்றி கேட்கணும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா, உங்களுக்கான விளக்கத்தை மிஸ்டர் மாறன் சார் சொல்லுங்கள். நீங்கள் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கலாமா? எனக்கு டெக்ஸ்டைலுக்கு இன்றைக்கி டிமாண்ட் இருக்குது. ஒரு சில பேர் வந்து டெக்ஸ்டைல் முடிச்சுட்டு அதில் ஸ்கோப் இல்லைன்னு சொல்லிட்டு சாப் முடிச்சு போவாங்க. பட் டெக்ஸ்டைலே உங்களுக்கு வந்து டிசைன் இருக்குதுங்க, அதுலேயும் வந்து மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்குதுங்க. நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி இருந்தாக்கா நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் சைடு போகலாம், இல்லை டிசைன் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்கோப் இருக்குது, நீங்கள் தாராளமாக நீங்கள் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படிக்கலாம். பட் நல்ல இன்ஸ்டியூட்டாக பாருங்க, நல்ல ஒரு இன்டர்ன்ஷிப்போட பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் பொண்ணு 10th படிக்கிறாங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் கண்டிப்பாக அந்த இன்டர்நேஷனல் ஐசிஎஸ்சியை நீங்கள் கண்டினியூ பண்ண சொல்லுங்கள். இதனால் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து நாலேஜ் தான் மிக முக்கியமான விஷயங்கள். அந்த நாலேஜ் நமக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே நீங்கள் படிக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா அதை பார்த்து மார்க்கை வச்சு நீங்கள் எதுவும் பண்ணுறது கிடையாது. உங்களுடைய மதிப்பெண் வந்து பெரிய முக்கியம் இல்லை, நம்மளுடைய மனப்பான்மை மிக முக்கியம். அந்த மனப்பான்மைக்கு வந்து என்ன தேவைன்னா நம்மளுடைய படிக்கிற கல்வி முறைகள் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தாக்கா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். இன்றைக்கி வந்து பர்சன்டேஜால் வந்து ஒரு கல்லூரியை விட்டால் கூட, ஒரு கோர்ஸ் விட்டால் கூட, இது கண்டிப்பாக அந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு கடைசி வரையும் உங்களுக்கு கை கொடுக்குறது வாய்ப்புகள். இந்த சிஸ்டத்தை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு நம்மளுடைய கல்வியில். தொடர்ந்து செந்தில் என்ற நேயர் பெரம்பூர்லேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் செந்தில், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார், என் பொண்ணு வந்து ஹலோ நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க செந்தில். சார், என் பொண்ணு வந்து +2ல பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கு, பயாலஜி முடிச்சிருக்கா. சரிங்க. கட் ஆஃப் வந்து 199.25 இருக்கு. ஓகேங்க. அக்ரில என்ன படிச்சா ஃபியூச்சர் கிடைக்கும்? அக்ரியில் என்ன படிக்கணும்னு கேட்குறீங்களா? 199.25 இல்லை, முதல்ல அந்த மார்க் எடுத்துட்டு அக்ரி படிக்கிறதுக்கே முதல்ல வாழ்த்துக்களை சொல்லணும். நம்ம ரொம்ப ஸ்கோப் நிறைய இருக்குது சார். ஏன்னா 199 பாயிண்ட் எடுத்த மாணவர்கள் வந்து நீங்கள் அக்ரி போனீங்கன்னாக்க அக்ரியில் எக்ஸலண்ட்டாக நீங்கள் வந்து நீங்கள் எம்எஸ்சி அக்ரி போங்க, இல்லை பயோடெக் போங்க, இன்டர்டிசிப்ளினர் நீங்கள் போங்க. கண்டிப்பாக ஸ்கோப் ரிசர்ச் ஓரியன்டாக நீங்கள் போங்க. ஏன்னா பிஎஸ்சி அக்ரி நீங்கள் முடிச்சிங்கனாக்க நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸு, ஒரு யூபிஎஸ்சி எழுதுறது, பேங்கிங் எக்ஸாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் போனாக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுமாரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இதற்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா நீங்கள் ஃபர்தராக எம்எஸ்சி போய்ட்டு ரிசர்ச் பண்ணாக்க நல்ல ஸ்கோப் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் வந்து மற்ற துறைகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அக்ரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை கவர்மெண்ட் ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மி. ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து உனக்கு இப்போ நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் போகலாம், அக்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் போகலாம்,
பிளான் சயின்ஸ் ஏரியாவுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ப்ரைவேட்டாக கன்சிடர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் 199.25ங்கிறது வெரி எக்ஸலண்ட் கட் ஆஃப் மார்க்கு. ஏன்னா மெடிக்கல் அவங்க என்ன ஜேடியூ கொஞ்சம் ஸ்கோப் உள்ள நினைக்கிறேன், ஹோப் இல்லாமல் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக போடுங்க, பிரைட் ஃபியூச்சர் இருக்கும் உங்களுக்கு. அக்ரியை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி இன்டெகிரேட்டடில் வந்து கிடைக்குமா சார், இல்லை பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி தான்? பிஎஸ்சி 4 இயர்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம 2 இயர்ஸ் போகணும். நீங்கள் அதில் பிளான் சயின்ஸ் போகலாம், ஹார்டிகல்ச்சர் போகலாம், பயோடெக் நீங்கள் போகலாம், எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் போகலாம். எம்எஸ்சிலேயும் வந்து பிளான் பேத்தாலஜிஸ் நிறைய எலக்ட்ரிவ்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது, கோர்சஸ் இருக்கிறாங்க. நம்ம அதில் எது ரிசர்ச் ஓரியன்டாக போகணும்னு நினச்சோம்னா நம்ம தாராளமாக போகலாம். ஈவன் வந்து ஃபெர்டிலைசர் கூட நீங்கள் போகலாம். ஓகே ஓகே. தொடர்ந்து திலகவதி என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கமா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார், என் பையன் வந்து +2 போகிறான். சரிங்க. பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட் தான். சரிங்க. அவன் இசிஇ படிக்கணுன்றான். ஓகே. அது வந்து ஐஐடி இந்த மாதிரி இதில் படிக்கணும்னா ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு இருக்கான். அவன் அதில் சேர முடியுமா? அதுக்கான பயிற்சி எங்கே கிடைக்கும்? இதில் ஸ்டேட் போர்ட்லேயே படிக்கிற பிள்ளைங்க அதெல்லாம் அட்டன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ஒரு நல்ல கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. இதற்கான தெளிவான விளக்கத்தை சார் சொல்லுவார். சார் இல்லைம்மா, அதாவது வந்து ஐஐடி நீங்கள் போகலாம், என்ஐடி போகலாம், எல்லாத்துக்கும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான். நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், இல்லை சென்ட்ரல் போர்டாக இருக்கலாம், இல்லை இன்டர்நேஷனல் போர்டாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அதில் வந்து நமக்கு வந்து மெயின் அட்வான்ஸ் சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது, இந்த மாணவர்கள் அத்தனை பேருமே வந்து +2 முடிக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க உங்களுடைய மேத்தமெட்டிக்ஸ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த 3ஐயும் பக்காவாக அப்ஜெக்டிவ்ஸும் நல்லா பண்ணி பாருங்கள், நல்லா தரவாக வச்சுங்க. அதுக்கு மேலே ஸ்டேட் போர்டு படிக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க சிபிஎஸ்சி சிலபஸை கம்பேர் பண்ணி அதில் ஏதாவது உங்களுடைய சிலபஸ் விட்டு போச்சுனாக்க அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கவரேஜ் பண்ணிங்க. ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் கம்பேரிட்டிவ் பண்ணிங்க. அதுக்கு மேலே ஒரு 3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். இதுக்கு தேவையானது வந்து நீங்கள் தான் கோச்சிங் போகணும். டெய்லி ஒரு 1 hour டெய்லி இதை பார்க்க சொல்லுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய சப்ஜெக்டை படிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதில் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஐஐடி நீங்கள் விட்டீங்கன்னாக்கா என்ஐடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குதுங்க. இல்லை நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விட்டினாக்கா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிசைன் மேனுஃபேக்சரிங், அதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இந்தமாரி பல துறைகள் இருக்குது, பல கல்வி நிறுவனங்கள் இருக்குது. நீங்கள் தாராளமாக சேரலாம். இப்பயே வந்து உங்கள் மாணவரை ப்ரிப்பரேஷன் பண்ண சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 1 hour மட்டும் போதும். மற்றது வந்து உங்களுடைய கோர்ஸ் படிக்கிற சப்ஜெக்டை பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஸ்டேட் போர்டில் படிக்கிற நிறைய பசங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்குது. நம்ம ஸ்டேட் போர்டில் தான் படிக்கிறோம், ஏன்னா அதில் வந்து பல பேரோடையும் நம்ம கம்பீட் பண்ண வேண்டியது இருக்கும், நம்மளால முடியுமா அப்படிங்கிற மனதளவில் வந்து அவங்க தயாராக மாட்டாங்க. இனி அடுத்த வருஷத்துலேருந்து 11ஆம் வகுப்புக்கு கூட பொது தேர்வு இருக்குது. ஆக 2 வருஷமும் வந்து கண்டினியூஸாக 3 வருஷமும் பொது தேர்வு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி தங்களை தயார்படுத்திக்கிறது? மன பக்குவம் தான் சார். இது எல்லாமே வந்து மைண்ட் செட்டிங் தான் மோர் இம்பார்ட்டன்ட். மைண்ட் செட் பண்ணிட்டாக்க எதுவுமே பிரச்சனையே கிடையாது. எனக்கு இன்னைக்கு வந்து ஒரு மாணவர் வந்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போகிறவங்க நம்ம இங்கே தான் வந்து இந்த டேட்டாவை கொடுத்துட்ருக்கோம். 10th ஸ்டாண்டர்டு, 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டு இருக்கோம். இதே வந்து பக்கத்தில் ஒரு ஆந்திர பிரதேசில் உள்ள மாணவர் ஒரு ஐஐடின்னு ஒரு ஆம்பிஷன்ஸ் வந்துட்டானாக்க 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவனை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் 7th, 8th, 9th, 10th, 11th, 12th கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் படிக்கிறான். இப்போ 3 வருஷம் படிக்கிறத பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த ஆம்பிஷன்ஸ் ஆஸ்பிரேஷன் இருந்துச்சுனாக்க கண்டிப்பாக இது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது என்னை பொறுத்தவரை. ஏன்னா நீங்கள் வந்து என்னை பொறுத்தவரை வந்து பெரிய ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடாது. நம்ம ஹாபி எப்போதுமே இருக்கணும், விளையாடுறது விளையாண்டுட்டே இருக்கணும், டிவி பார்க்கறது பார்த்துட்டே இருக்கணும், படிக்கிறது படிச்சுட்டே இருக்கணும். நம்மளுடைய கோலை வந்து கரெக்டாக நோக்கி போயிட்டு இருந்தோம்னாக்க எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரேடியாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி நான் வந்து ஒரேடியாக படிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டு இதனால் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறவங்க தான் ஃபெயிலியர் ஆவாங்க. பட் எல்லாத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி இப்போ இருந்தே கொண்டுட்டு போனீங்கன்னாக்க இது எந்த பிரச்சனையுமே கிடையாது. லைஃபுங்கிறது வந்து இருக்கிறது வரையும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. நீங்கள் ஆஃப்டர் கிராஜுவேஷன்ஸ் யூ ஹவ் டு ஒர்க், ஆஃப்டர் மேரேஜ் யூ ஹவ் டு ஒர்க், ஆஃப்டர் சில்ட்ரன்ஸ் யூ ஹவ் டு ஒர்க். இது வந்து கண்டினியூஷன்ஸ், பெர்பச்சுவல் சக்சஷன், லைஃப் லாங் இருந்தே ஆகணும். அதனால் நீங்கள் வந்து பெரிய மைண்டை மட்டும் செட் பண்ணீங்க, கண்டிப்பாக உங்களுடைய கோல் வந்து அச்சீவ் ஆகும். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் மேலே படிக்கும்போது மார்க்கை மட்டுமே நம்ம வச்சுக்காம மனசில் உள்வாங்கி படித்தோம் அப்படின்னா எந்த விதமான என்ட்ரன்ஸும் நமக்கு வந்து கிளியர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து சம்பத் செங்கல்பட்டுலேருந்து தெரிஞ்சிருக்காங்க. வணக்கம் சம்பத், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க சம்பத். என் பையன் வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கணுன்றான். சரிங்க. அது படிச்சா மேற்கொண்டு என்ன படிக்க முடியும், இதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா சார், தெளிவான விளக்கத்தை சொல்லுவாங்க. பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் சொல்றாரு. கண்டிப்பா நீங்க பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு நீங்க வந்து எம்எஸ்சி நீங்க பண்ணுங்க. எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை துறைகள் நீங்க வந்து சாம்சங்கா இருக்கலாம், நோக்கியாவா இருக்கலாம், இல்லை மற்ற கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ஸ் அதுக்கு நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெலிகாம் நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக நீங்க படிக்கலாம். ஆனால் அது வந்து அண்டர் கிராஜுவேட்ஸோடு முடிக்கிறத விட நீங்க பிஜி 2 வருஷம் படிச்சாகணும். என்னை பொறுத்தவரை நீங்க வந்து இதில் ஒரு 3 வருஷம் படித்து அதில் ஒரு 2 வருஷம் படித்து 5 வருஷம் படிக்கிறதுக்கு நீங்கள் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எடுத்துங்க.
நல்ல காலேஜாக பார்த்துக்க. 4 வருஷத்தில் உங்கள் பையன் வந்து நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ஆவார். நல்ல ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு இண்டஸ்ட்ரீஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 5 வருஷம் அங்கே படிக்கிறதுக்கு இங்கே 4 வருஷம் படிக்கிறது எக்ஸ்போஷர் நிறையா இருக்கும். அப்ளிகேஷன் ஓரியன்ட் கோர்ஸு, நல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஆல்சோ. அதனால் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் வந்து இசியில் இருக்குது. நீங்கள் என்ஜினியரிங் ஈஸி எடுத்துக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது, அதுக்கு முந்தைய வருஷம் கம்பேர் பண்ணும்போது கடந்த வருஷம் வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு இந்த என்ஜினியரிங்கில் சேர்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை. ஆக நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறத விட என்ஜினியரிங்கில் படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது கான்ட்ரடிக்ஷனா இல்லையா? இல்லை, கான்ட்ரடிக்ஷன்ஸே ஒன்றும் இல்லை சார். இது வந்து எனக்கு புரிந்துணர்வு இல்லாமல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு அனலைஸ் பண்ணுறது தான் முக்கியம். என்னை பொறுத்தளவில் வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறது நான் எப்போதும் வந்து நீங்கள் படிக்கிறது இப்படி இல்லை, அதுக்கு மேலே வந்து பிளேஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு எதுக்கு வந்து ஒரு 1 லட்சம் கொடுத்து 2 லட்சம் கொடுத்து ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல் போடுறாங்க, எதுக்கு பிளே ஸ்கூலில் போடுறாங்க, எதுக்கு வந்து சிபிஎஸ்சி போகணும், எதுக்கு ஐசிஎஸ்சி போகணுங்கிறாங்க. ஸோ த பிளேஸ் இஸ் எ வைட்டல் ரோல், பிளே எ வைட்டல் ரோல். அதே போல தான் இன்ஸ்டிடியூஷன் ஆல்சோ பிளே எ வைட்டல் ரோல். ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனில் ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஒரு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிச்சிங்கனாக்க கண்டிப்பாக அந்த பையனுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்த ஒரு ரகத்தில் உள்ள இன்ஸ்டிடியூஷன் நான் இசிஇ படித்தேன், மெக்கானிக்கல் படித்தேன் சார், வேலைக்கு வர வாய்ப்புகள் இல்லை. ஸோ பிளேஸ் இன்ஸ்டிடியூஷன் பிளே எ வைட்டல் ரோல். ஆகையால் நீங்கள் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனை செலக்ட் பண்ணுறதும் இது முக்கியமான விஷயங்கள். இது எப்படின்னாக்கா இப்போ தான் நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷனை பற்றி இங்கே பேசுகிறோம். ஆனால் நான்லாம் வந்து என்னன்னாக்கா இன்ஸ்டிடியூஷன் எனக்கு வேலை, எங்கே வேணாலும் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு எப்படி படிக்கிறது மிக முக்கியமான விஷயம். இன்னை பொறுத்தவரை வந்து மாணவர்கள் வந்து அயல் நாடுகளில் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனை சூஸ் பண்ணும்பொழுது கோர்ஸ் வைஸ் தான் இன்ஸ்டிடியூஷனை சூஸ் பண்ணணும். ஒரு சில யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு சில கோர்ஸ் ப்ரோக்ராம் வந்து நல்லாயிருக்கும், இன்னொரு யூனிவர்சிட்டியில் வந்து இன்னொரு ப்ரோக்ராம் நல்லாயிருக்கும். அப்போ ஆகையால் யூனிவர்சிட்டியை பார்க்கவே மாட்டாங்க, அங்கே ப்ரோக்ராம் எப்படி இருக்குது, குவாலிட்டியாக இருக்கா, நல்லா டீச் பண்ணுறாங்களா, இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதா, அங்கே போக முடியுமா, நாலேஜ் ஏர்ன் பண்ண முடியுமா. அதை போல தான் இப்போ மக்கள் இங்கே கண்டிப்பாக அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பேசணும். அதுக்கு முன்னதாக கரூர்லேருந்து தங்கராஜன் என்ற நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு தங்கராஜன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் பையன் வந்து பயாலஜி குரூப் முடிச்சிருக்கேன் அப்படி சார். சரிங்க. அக்ரி கட்டாப் வந்து 190 வருது சார். சரிங்க. அக்ரி அது மாதிரி கிடைக்குமா? அப்படி கிடைக்காத பட்சத்தில் வந்து திண்டுக்கல் காந்தி கிராம ரூரல் யூனிவர்சிட்டியில் வந்து கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணிக்கிறேன் சார். இதை ரெண்டுல எது படிச்சா சோர்ஸாக இருக்கும் சார் கேட்கலாம்னு டவுட். கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கு தெளிவான விளக்கங்களை சார் தருவார். அக்ரி வந்து 190 கட் ஆஃப் மார்க். உங்களுடைய கோட்டா எனக்கு என்னன்னு தெரியல, நீங்கள் பிசிஏ இல்லை எம்பிசியில் வரீங்களா எனக்கு தெரியல. பட் 190க்கு இந்த வருஷம் வந்து பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இன்கேஸ் அதுக்கு இல்லைனாக்கா நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து அந்த ரூரல் யூனிவர்சிட்டி நீங்கள் அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டு என்னை பொறுத்தவரை. நல்ல யூனிவர்சிட்டிஸு நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஃபர்தராக எம்எஸ்சி பண்ண சொல்லுங்கள், அதில் ரிசர்ச் பண்ண சொல்லுங்கள், டெஃபினட்டாக வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு இன்றைக்கி வந்து குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் சொல்ல ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் தான் அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஃபார்மா கம்பெனியில் வாய்ப்புகள் இருக்குதுங்க. மற்ற வந்து ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், பேக்கேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து குவாலிட்டி இன்ஸ்பெக்டர்ஸ் பேசிக்கலி யாருனாக்க கெமிஸ்ட்ரி தான். பட் நீங்கள் அதை எம்எஸ்சி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுலேயே நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணிங்கனாக்கா இல்லை நேனோவில் கூட நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். நீங்கள் நேனோ ரிசர்ச் சயின்ஸ் கூட கெமிஸ்ட்ரி ரிசர்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஃபர்தராக நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போய் ரிசர்ச் பண்ணிங்கனாக்கா ஸ்கோப் நல்லாயிருக்கும் உங்கள் பையன். இப்போ இந்த பயோமெடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாமே வந்து இப்போதைக்கு அந்த கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து பாஸ்கர் சென்னையில் நினைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு பாஸ்கர், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம் சார். என் டாக்டர் வந்து 12th முடிச்சிருக்காங்க சார். சரிங்க. ஹலோ. நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க சார். டாக்டர் பார்மசி அந்த கோர்ஸ் எடுத்திருக்கேன் சார். ஓகே. கோர்ஸ் வந்து ஆஃபர் நல்லா இதுவா இருக்குமா எப்படி நான் டீடைல்ஸ் கேட்கணும் சார். டி ஃபார்ம் எடுத்திருக்காங்க. ஃபார்ம் டி. ஓகே. 6 இயர்ஸ் கோர்ஸ். 6 வருஷ கோர்ஸ் அது. ஃபார்ம் டி 6 இயர் கோர்ஸ் சார். ஆமா 6 வருஷம். ரைட்டுங்க. 6 வருஷ கோர்ஸ் அது which is equivalent to doctorate அது. நீங்க வந்து ஒரு டீச்சிங் சைடு போகும்போது ஈஸியா ப்ரொஃபஸர் ஆயிரலாம், இல்ல நேரா பிரின்சிபல்னாக்க ஒரு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்க பிரின்சிபல் ஆகலாம். அது இல்லாம நீங்க வந்து ஃபார்மசிஸ்ட் வந்து ஃபார்மா கம்பெனிலையும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஹெல்த் கேர் செக்மெண்ட்ல எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் மேனுஃபேக்சரிங் போகலாம், R&Ds போகலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு போகலாம். இந்த மாதிரி வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபார்ம் டிக்கு வந்து நல்ல கோர்ஸ் தான் அது. எனக்கு அது வந்து மாஸ்டர்ஸ் டிகிரியோட அதிகமான கோர்ஸ் அது. நீங்கள் தாராளமாக போகலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் இருக்குது அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் இன் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக ரெக்டிஃபிகேஷன் ஆகிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே இல்லைன்னா கூட உங்கள் அயல்நாடுகளில் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. தாராளமாக நீங்கள் படிக்கலாம். ஆஃப்டர் 6 இயர்ஸ் என்ன நம்ம பார்த்துக்கலாம், அடுத்தது நம்ம பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை. தொடர்ந்து மயிலாடுதுறையிலிருந்து ஆனந்தி என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஆனந்தி, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க ஆனந்தி. ஹலோ, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்க ஆனந்தி. என் தம்பி இப்பதான் 12th போயிருக்கான். சரிங்க. மரைன் படிக்கலாமா என்னன்னு கேட்கலான்ட்டு. ஓகே. மரைனுக்கான ஸ்கோப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க சார்? மரைன் இன்ஜினியரிங் கண்டிப்பாக படிக்கலாமா.
உங்களுக்கு மரைன் வந்து ஆஃப் ஷோர்ஸ் நீங்கள் படிக்கலாம். பட் அந்த அளவுக்கு அவருடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பாருங்கள். அந்த மரைன் இன்ஜினியரிங்ஸ் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். அதே போல் வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணியாகணும். அந்த மரைன் இன்ஜினியரிங் பொறுத்தவரை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எவரி 6 months நீங்கள் போகிறீங்களா, இல்லை வந்து நீங்கள் 1 year 2 years போகும்போது ஒவ்வொரு சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணும்பொழுது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எனக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் வந்து ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ மரைன் இன்ஜினியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்குது பசங்களுக்கு. நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து அதுவும் வந்து சவுத் இந்தியன்ஸுக்கு அவேர்னஸ் இப்போ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இருந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக படிக்கலாம். நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனாக அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டோட நீங்கள் படிங்க. நீங்கள் இல்லைனாக்கா வந்து மும்பையில் பாருங்க, ஒரிசா பாருங்கள், இல்லைனாக்கா வந்து சென்னையிலே ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் இருக்காங்க. பட் நல்ல ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுக்குறது, எக்ஸ்போஷர் கொடுக்குற ஒரு இன்ஸ்டிடியூஷனில் சேர்ந்துங்கனாக்க கண்டிப்பாக வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னா, நம்ம ஊர்லலாம் அதுக்கு வேலை கிடைக்காது, அதிகமாக வெளிநாட்டுக்கு தான் போகணும், வெளிநாடுகளை ட்ராவல் பண்ணணும், அது நிறைய பேருக்கு ரொம்ப சிக்காயிருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மைதானா சார்? ஆமாம், உங்களுக்கு ஆஃப் ஷோர் தான். உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் வந்து ஒரு 6 months அங்கே ஒர்க் பண்ணணும், ஒரு 8 months ஒர்க் பண்ணணும், நீங்கள் அதுமாரி பண்ணிக்கலாம். அதில் நாவல் ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கிறாங்க, அதேமாரி வந்து இந்த ஷிப்பிங் பில்டிங் இருப்பாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து எனக்கு ஷிப்பிங் கார்பரேஷன் இந்த அளவுக்கு தூத்துக்குடியே இருக்கலாம், இல்லை மற்ற நீங்கள் வந்து மும்பை நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட் ட்ராவல் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் மரைன் இன்ஜினியரிங்ஸ், இந்த நாவல் ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் நாவல் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ட்ராவல் பண்ண தான் முடியும் உங்களுக்கு. தாராளமாக நீங்கள் போகலாம். ஈவனுக்கு ஃபுட் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸுக்கு பிஎஸ்சி ஃபுட் பீப்புளுக்கு அவங்களுக்கு அங்கே வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. அதுமாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் காஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு அங்கே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கே எல்லாமே இருக்கும், உங்கள் ஷிப்பில் வந்து எல்லாமே இருக்கும், எல்லா மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இவருடைய ரோல் வந்து மிக முக்கியமான ரோலாக இருக்கும் உங்களுக்கு தான். தொடர்ந்து ராமநாதன் கும்பகோணத்திலேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு ராமநாதன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஐயாட்ட பேசுங்க. ஜேஇ செகண்ட் பேப்பர் எங்கள் பாப்பா முடிச்சிருக்கா. சரிங்க. அதில் மார்க் வந்து 102 வாங்கியிருக்கா. சரி. மேற்கொண்டு என்ன படிக்கலாம் என்னன்னு கொஞ்சம் ஆலோசனைக்கு ஒரு நாள் தேவலாங்க. கண்டிப்பாக சார். J2E செகண்ட் 102 மார்க் எடுத்திருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஸ்கோப் எனக்கு இருக்கிறது சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் போல் இருக்கு. ஆகையால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னாக்கா எல்லா இன்ஸ்டியூட் எடுத்து பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு அதில் வந்து எந்த உங்கள் லெவலுக்கு மார்க் எதுக்கு அதுக்கு மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் என்னை பொறுத்தவரை. இல்லை உங்களுக்கு முடியல அப்படின்னாக்கா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் நீங்கள் என்னென்னு பாருங்கள். என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் தமிழ்நாட்டிலே வந்து ஒரு கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி அதுக்கு மாதிரி பண்ணிக்கலாம். எனக்கு அது வந்து மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கு. அந்த கம்மியாக இருக்கிறதால வந்து என்ன கோர்ஸ் என்னென்னு சொல்ல முடியாது. எனக்கு இப்போ NIT, ட்ரிச்சி, வாரங்கால் அதுமாதிரி பல இன்ஸ்டியூட் இருக்காங்க. அவங்கவுங்களையும் வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் மார்க் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் வந்து அந்த ஆர்டர்லேயே கொடுப்பாங்க உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு கவுன்சிலிங்கு. அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து கிடைச்சா பாருங்கள். இல்லைனா ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். திருப்பூர்லேருந்து கீர்த்தனா என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க கீர்த்தனா. வணக்கம் சார். நான் 12th CBSE படித்தேன் சார். சரி. என்னோட டோட்டல் 481 சார். சரி. அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு டவுட் சார். நான் JEE மெயின்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, JEE மெயின் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னம்மா? இன்ஜினியரிங்ல வச்சு கோர்ஸ் எடுக்கணும் சார். ஆனா நான் எடுத்த ஸ்கோர் 81 தான் சார் NIT-ல. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் சார். இல்லை, நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய கட் ஆஃப் மார்க் எனக்கு என்னென்னு தெரியல உங்களுக்கு. நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள், அதில் நீங்கள் எடுத்துங்க. எனக்கு நீங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு JEE ஒரு எய்ம் பண்ணி நீங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆப்ட் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஆட்டிடியூட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆப்ஸ் ரிலேட்டட் நாலேஜஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் EEE இஸ் பெஸ்ட். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை EEE இது மூணுலாம் நீங்கள் எடுத்துங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணுறது பார்த்தோம்னாக்கா ஒரு கோர் இண்டஸ்ட்ரீஸ் பாருங்கள். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் EEE அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் வரலாம். பட் நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கிட்டாக்கா நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இன்னொரு விஷயம் வந்து இந்த இன்ஜினியரிங்கை செலக்ட் பண்ணும்போது எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி, இந்த கோர்ஸ் வந்து பொண்ணுங்களுக்கு கரெக்டான கோர்ஸா, பொண்ணுங்களுக்கு இது ஆப்டாக இருக்குமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா சிவில்லாம் படிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறத எப்படி மேனேஜ் இல்லை? என்ன பொறுத்தவரை நிறைய அந்த டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு, இப்போ இல்லை. எனக்கு அந்த அவேர்னஸ் தான். என்ன பொறுத்தவரை இன்னைக்கு வந்து இன்னைக்கு பீப்புள் லைக் ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணுறாங்க, சேட்டலைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னால் எனக்கு சைட்டில் தான் ஒர்க் பண்ணணும், சைட் சூப்பர்வைசர் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து இன்டீரியர் டிசைன்லேருந்து ஸ்ட்ரக்சரல்லேருந்து மற்ற டிசைன்ஸ் எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடு மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது கூட நீங்கள் இருப்ப எல்லா சிஸ்டம்ஸ் ஓரியன்டட் தான். நீங்கள் சிவில் இன்ஜினியர்ஸ் நீங்கள் ஒன்றும் சைட்டுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக மானிட்டர் பண்ணால் போதும், டிசைன் கொடுத்தா போதும், ஸ்ட்ரக்சரல் கொடுத்தா போதும், இன்டீரியர் டிசைன்ஸ் கொடுத்தா போதும், லேண்ட்ஸ்கேப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து பெண்களுக்கான வேலைகள் எல்லாமே வந்து சிஸ்டத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஐடியாஸ் கொடுத்து ஒரு இது பிக்சரில் கொடுத்தா போதும் உங்களுக்கு.
அதனால் அதே போல் நீங்கள் பார்த்தோம்னாக்கா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் சைட்டு கண்டிப்பாக போய் ஆகணும். அது இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக பைப்பிங் டிசைன் சாஃப்ட்வேர் மற்ற ரிலேட்டட் இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்த பிற்பாடு நீங்கள் அதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா இன்றைக்கி வந்து நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் சைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மைனில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான மைண்ட் செட் இருந்தாக்க கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். ஒரு பெரிய இதே கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. பட் உங்களுடைய மைண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ். இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் நம்ம பார்க்கும்போது நிறைய இன்றைக்கி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்லேருந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் எவ்வளோ பேர் லேடிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் ஒர்க் பண்ணாமல் வரல, யாருமே போய் கம்பத்தில் ஏறி உட்காந்துட்டு பல்பு மாட்டணும் அப்படிங்கிறதே கிடையாது. அவங்க வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணி அவங்களுடைய சூப்பர்வைசரில் பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு மானிட்டர் பண்ணுறதா அவங்களுடைய ஒர்க்கை நம்ம சொல்ல முடியும். அதனால் வந்து பெண்களுக்கு வந்து எது இந்த படிப்பு தான் படிக்கணும், இதை படிக்கணும் அவசியம் கிடையாது. எது வேணாலும் படிக்கலாம். உங்களுடைய மைண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ். மைண்ட் இருந்துச்சு, நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோட கோலாக இருந்தாக்க கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கண்டிப்பாக அந்த துறையை சார்ந்து நீங்கள் படிக்கலாம். தொடர்ந்து கோவில்பேட்டையிலேருந்து ஐஸ்வர்யா என்ற நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க ஐஸ்வர்யா. சார் என்னோட கட் ஆஃப் 192. இன்னொரு முறை சொல்லுங்கம்மா, உங்கள் கட் ஆஃப் எவ்வளோ? 192 சார். சரிங்கம்மா. நான் வந்து இன்ஜினியரிங் எனக்கு கிடைக்கும் சார். அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய சந்தேகம். சிவில் சார். ஓகேம்மா, நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்கம்மா? பிசி சார். பிசியில் 192க்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் கிடைக்குமா அப்படிங்கிறது? கண்டிப்பாக கிடைக்காது அண்ணா யூனிவர்சிட்டியில். நீங்கள் ஆனால் இன்னும் ஒரு சிவில் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சில பேர் ஒரு சில தவறுலாம் பண்ணுறாங்க மாணவர்கள். நீங்கள் என்ன இருக்கிறாங்க 192 சிவில், 192, 196, 197 இருந்தால் தான் உங்களுக்கு 198 இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா உங்களுக்கு சிவில் அங்கே கிடைக்கலன்னா அடுத்த ஒரு எய்டட் காலேஜஸ் பாருங்கள், கவர்மெண்ட் காலேஜஸ் பாருங்கள். இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கல, உங்களுக்கு எய்டட் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ் கிடைக்கலனாக்கா நீங்கள் அதுக்கு அடுத்து போக வேண்டியது வந்து ஒன்லி வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு 192, ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் வசதி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கான்ஸ்டிடியூஷனல் காலேஜ் போகலாம். இல்லை எனக்கு வசதி இருக்குது, லோன் இருக்குது, எல்லாமே இருக்குனாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்க தாராளமாக நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸு, செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் எடுத்துங்க. கண்டிப்பாக அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் டாப் 20-25 காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதில் எடுத்து படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கோர் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லை வந்து ரிசர்ச் ஓரியன்ட் மெட்டீரியல் டெஸ்டிங்ஸ், லெபார்ட்டரி அந்த மாதிரி டெஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இந்த கான்ஸ்டிடியூஷனல் காலேஜ் நிறைய பேர் எடுத்துட்டு மாணவர்கள் 25,000 தான் எனக்கு ஃபீஸு, நாங்கள் போய் படிக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த 192, 194 எடுத்த கட் ஆஃப் மாணவர் என்ன பண்ணுவாருனாக்கா அங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, டீச்சிங் இருக்காது, மற்றவருடைய ஸ்கோப் இருக்காது. ஆகையால் மாணவர்கள் சஃபராக இங்கே வருவாங்க. இன்றைக்கி ஒரு கேஸ் என்னன்னாக்க காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு கான்ஸ்டிடியூஷனல் காலேஜிலேருந்து ஒரு 192 எடுத்த கட் ஆஃப் மார்க்கு என்னுடைய அன்னைக்கு நான் கேட்கும்போது செகண்ட் இயர் ட்ரான்ஸ்ஃபர் என்னுடைய காலேஜ் வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னடா நான் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கும்போது அனலைஸ் பண்ணும்போது இதெல்லாம் தெரியுது. அதில் ஒரு தவறான ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போகிறத விட நல்ல ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனை சூஸ் பண்ணிங்கனாக்க கண்டிப்பாக பிரைட் ஃபியூச்சர் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அந்த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பிரேக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் பேசணும் அப்படின்னு. இப்போ ஒரு காலேஜ் வந்து அவங்க சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு வேளை கிடைக்காத பட்சத்தில் அடுத்ததா என்ன மாதிரியான காலேஜஸ் அவங்க சூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க சூஸ் பண்ணணும்? இல்லை என்னை பொறுத்தவரை 2 சார். ஒன்று வந்து காலேஜ், அதுக்கு அடுத்து கோர்ஸ். காலேஜ் தான் இதை மிக இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று சொன்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி எனக்கு மெக்கானிக்கில் கிடைக்கலனாக்க நான் வந்து ப்ரொடக்ஷன் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. இல்லை வந்து மற்ற ஐடி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இல்லை சிவில் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இல்லை எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வெளில சார் எனக்கு மெக்கானிக் தான் வேணும்னாக்கா அடுத்த இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் வந்து அதுவும் நல்ல இன்ஸ்டிடியூஷனாக எடுத்துக்கலாம். இல்லை அதுக்கு அடுத்து அந்த இன்ஸ்டிடியூஷன் ஸ்கோப்பில் எனக்கு நீங்கள் அதை எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னை பொறுத்தவரை ஒரு கல்லூரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம். இல்லை சார் எனக்கு கோர்ஸ் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக நீங்கள் கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கல்லூரியோட வயபிலிட்டிஸ் பாருங்கள். ஏன்னா என்னை பொறுத்தவரை அந்த காலேஜ் வந்து எத்தனை வருஷம் ஆரம்பிச்சு பாருங்கள். நீங்கள் ஃபிசிக்கலாக போய் வெரிஃபை பண்ணுங்கள், வெப்சைட்டில் போய் பார்க்காதீங்க எத்தனை வருஷம் ஆரம்பிச்சுங்க, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு பாருங்கள், லெபார்ட்டரி எப்படி இருக்கு பாருங்கள், டீச்சர்ஸுடைய குவாலிட்டி என்ன பாருங்கள். நான் குவாலிஃபைடுன்னு எல்லாரையும் சொல்லுவேன், எல்லா வாத்தியாரும் குவாலிஃபைடு தான். பட் அதில் டீச்சர்ஸுடைய குவாலிட்டி என்ன இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறாங்க பாருங்கள். மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, உள்ள ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆண்டர்பிரினருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உங்களுடைய நாலேஜ் ஓரியன்டாகவும் ஃபியூச்சர் ஓரியன்டாக கொடுக்குற ஒரு இன்ஸ்டிடியூஷனை செலக்ட் பண்ணிங்கனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு இருக்கும். வேலைவாய்ப்பு இல்லாட்டினா கூட நீங்கள் வந்து வேலை கொடுக்கும் ஒரு ஒரு ஆண்டர்பிரினர் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு. அடுத்ததாக தொடர்ந்து திருச்செங்கோட்லேருந்து அனுவர்ஷினி என்ற நேர் நினைச்சிருக்காங்க. வணக்கமாக உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் சார், நான் கரண்டா இப்போ 12th படிச்சிட்டு இருக்கேன். எக்ஸாம்க்கு வந்து நான் ப்ரிப்பரேஷன் இருக்கணும் சார். உங்களுடைய கனெக்ஷன் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், இன்னொரு தடவை கேள்வி கேளுங்கம்மா. ஜேஇஇ எக்ஸாம்க்கு வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் சார்? ஓகே, ஜேஇஇ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. கண்டிப்பாக சார் வந்து அதுக்கான டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஜே2யூ எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன்மா நீங்கள் செகண்ட் இயர் படிக்கிறீங்க,
முதல்ல வந்து உங்களுடைய +1 கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்ஸ் இந்த 3ஐயும் வந்து கம்ப்ளீட்டாக தரோவாக பண்ணுங்கள். அதில் அப்ஜெக்டிவ்ஸ் ஓரியன்ட் நல்ல மார்க் எடுத்துங்க. நல்ல அப்ஜெக்டிவ்ஸ் எடுத்து பாருங்கள். அது நல்ல ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துங்க. அது இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு சிபிஎஸ்சி லெவல் ஸ்டாண்டர்ட் ஒரு சிலபஸை வாங்கிக்கிட்டு அதில் வந்து உங்கள் சிலபஸில் எது கவர் பண்ணலையோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. செகண்ட் இயர் பண்ணும்போது அந்தமாரி நல்ல ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாக கான்செப்சுவலாக நீங்கள் வந்து நீங்கள் பைஹார்ட்டிங் பண்ணியிருக்கிறத விட ஒரு கான்செப்சுவலாக திங்கிங் ஓரியன்டாக நீங்கள் வந்து ஒரு சிந்தனையோட செயல்பாட்டோட நீங்கள் பண்ணிங்கனாக்க லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு 2 இயர்ஸ் வந்து ப்ரீவியஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் வாங்கி வச்சிங்க. அதையும் கம்பேரிட்டிவ் பண்ணி பாருங்கள். ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. மேத்தமெட்டிக்ஸ் ஒர்க் பண்ணி பாருங்கள். நல்லா ஒர்க் பண்ணி போட்டுட்ருங்க. ரெகுலராக ஒரு 2 ஹவர்ஸ் அதுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஒரு 3 ஹவர்ஸ் உங்களுடைய +2க்கு பாருங்கள். மொத்தம் 5 ஹவர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து J2U வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் நான் நினைக்கிறேன். நம்மளுடைய நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாகவும் வந்து நிறைய பேர் தங்களுடைய சந்தேகங்களை கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த வாட்ஸ்அப் மூலமாக ஒரு நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி அப்படிங்கிறத பார்க்கலாம். Hi sir, this is Balaji doing 3rd year mechanical engineering. Please give me detailed information about PG studies in ceramic technology and respective colleges. Will there be any opportunities? Okay. செராமிக் இன்ஜினியரிங்கில் வந்து பிஜி பண்ணலாமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருக்குது. அதோட எக்ஸ்போஷர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. செராமிக் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க. உங்களுக்கு இன்டர்டிசிப்ளினரி செராமிக் போகிறதுக்கு எந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் போகலாம். நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் செராமிக் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் செராமிக் போகிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் இன்டர்டிசிப்ளினரியில் வந்து மெக்கானிக்கல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கனாக்கா ஐஐடி மாதிரி இன்ஸ்டியூஷன் நீங்கள் போங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் போங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்க செல்ஃப் ஃபினான்சிங் பார்க்கும்போது உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூஷன் பார்த்தோம்னாக்கா நிறைய கிடையாது. அதேமாரி வந்து யூனிவர்சிட்டிஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் எலிஜிபிலிட்டிஸ் பட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ஸ் வந்து செராமிக் டெக்னாலஜிஸ்க்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. பட் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷனோட கொடுக்குறாங்கன்னு நீங்கள் தாராளமாக படிக்கலாம். எம்டெக் நீங்கள் தாராளமாக செராமிக் டெக்னாலஜி படிக்கலாம். அதுக்கு நிறைய ஸ்கோப் நிறையா இருக்குது. எனக்கு அதனுடைய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. பட் செராமிக் டெக்னாலஜி இஸ் பார்ட் ஆஃப் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாராளமாக நீங்கள் படிக்கலாம். இந்த செராமிக் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், அதுக்கப்புறமா கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த 3ம் வந்து இன்டர் கனெக்டடாக இருக்குமா சார்? இருக்கலாம். உங்களுக்கு என்விரான்மெண்ட் நீங்கள் போய்க்கலாம். நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் போய்க்கலாம். நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க எல்லாமே ஒன்றா போய்க்கலாம். நீங்கள் பட் மெக்கானிக்கல் சைட்ஸ் வந்து ஆட்டோமொபைல்ஸு அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கிராஸ் மேஜர் வரும்போது பிற்காலத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா? ஒன்றும் இல்லை. நம்ம எந்த துறையில் இருக்கிறோம், நம்ம எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படிங்கிறத முக்கியம். இப்போ கிராஸ் துறையில் வந்தவங்க வந்து கிராஸ் மேஜரில் வந்தவங்க நம்ம என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோமோ அப்படி தான். இப்போ நீங்கள் கூட ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். நம்ம எப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோமோ அதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்போ அடுத்ததாக சிவகங்கையிலேருந்து உதித்யா என்ற நேரம் நினைச்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க உதித்யா. ஹலோ சார், நான் வந்து 12th பயோமேக்ஸ் குரூப் இருக்கேன் சார். இப்போ 987 டோட்டல் வாங்கியிருக்கேன். அக்ரிகல்ச்சர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமான்னு தெரியல. அக்ரிகல்ச்சர் வேல்யூ இருக்கு 154. 164க்கு கவர்மெண்ட் காலேஜஸில் அக்ரியில் கிடைக்குமான்னு கேட்குறீங்க சார். அவனுடைய கோட்டா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக 164 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. நான் என்ன செய்கிறேன், அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த பிளான் நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி தான் இப்போ ஒரு சார் சொன்னது மாதிரி இப்போ எனக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ். எனக்கு வந்து 164க்கு வந்து சான்ஸே இல்லை. ஈவன் எஸ்சியாக இருந்தால் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியான விஷயங்கள். அதனால் நீங்கள் பிஎஸ்சி பாட்டனி போங்க, இல்லை பிளான்ட் சயின்ஸ் நீங்கள் போங்க, பிளான்ட் பயோடெக்னாலஜிஸ் இந்த மாதிரியான கோர்ஸ் நீங்கள் வந்து அந்த அக்ரி சம்மந்தப்பட்டதான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னாக்கா இந்தமாரி நீங்கள் கோர்ஸ் போகலாம். இல்லைனாக்கா நீங்கள் ஜுவாலஜி போங்க. ஜுவாலஜி இஸ் பெஸ்ட்டு. நீங்கள் எம்எஸ்சி ஜுவாலஜி போகலாம். இல்லை எம்எஸ்சி வந்து பயோடெக் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் நீங்கள் ஜெனட்டிக்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க் நல்ல மார்க் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இது அண்டர் எஸ்டிமேட் போட்டுக்கோனா வகையில் வந்து எப்போதுமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான்ஸ் இருக்கணும். இந்த கோர்ஸ் எனக்கு கிடைக்கலன்னா அடுத்தது நான் இந்த கோர்ஸ் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது மிக முக்கியம். அதனால் நீங்கள் வந்து அதேமாரி சயின்ஸ் போகும்போது இந்தமாரி நீங்கள் பண்ணுறது இல்லை. எனக்கு இதெல்லாம் இல்லை சார்னாக்க பிஎஸ்சி மைக்ரோபயாலஜிஸ் பெஸ்ட் கோர்ஸு, அதை பண்ணுங்கள். எம்எஸ்சி பண்ணிட்டு ரிசர்ச் ஓரியன்டாக ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி பயோசயின்ஸ் படித்து நிறைய பேருக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இடத்துல கொட்டி கிடக்குது. அடுத்த ஜெயந்தி என்ற நேர் விழுப்புரத்துலேருந்து நினைச்சிருக்காங்க. வணக்கம் ஜெயந்தி, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஜெயந்தி, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா. ஹலோ சார். கேளுங்கம்மா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. சொல்லுங்க. பையன் வந்து இப்ப 12th முடிச்சிருக்கான். சரிம்மா. 879 மார்க் வாங்கியிருக்கான். சரிங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லியிருக்கான். சரி. அந்த வழி படிச்சா அவனு ஃபியூச்சர் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுக்காக கேட்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை வந்து சார் சொல்லுவார்.
தாராளமாக படிக்க சொல்லுங்கம்மா. 879 மார்க்கு, கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள கல்லூரி கிடைக்கும். ஸோ கல்லூரியை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்கணுங்க அவசியம் கிடையாது. கண்டிப்பாக அந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாக்க தாராளமாக அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போடுங்க. ஏன்னா நிறைய ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுறாங்கனாக்க எல்லாருக்குமே ஒரு தகுதியோடைய வருவாங்க. தகுதிங்கிறது வந்து எனக்கு மார்க்கை மட்டும்தான் வச்சு தகுதியே கிடையாது. அதற்கு மேலே பல தகுதிகள் இருக்குது. நம்மளுடைய ஆட்டிடியூட் என்ன இருக்குதுங்க, நம்மளுடைய இன்வால்மெண்ட் எப்படி இருக்கும், நம்மளுடைய டெடிகேஷன் எப்படி இருக்கும், நம்மளுடைய பிஹேவியர் எப்படி இருக்குதுங்க, இது எல்லாமே மிக முக்கியமான விஷயம். தகுதிகள் மார்க்கை மட்டும் வச்சு பண்ணுறது கிடையாது. மார்க்குங்கிறது ஒரு 50% ஆனாலும் ரிமைனிங் 50% தான் நம்மளுடைய லைஃபை வந்து நிர்ணயிக்குது. ஸோ ஆகையில் உங்கள் மாணவர் வந்து கிராமத்துலேருந்து இருக்கிறவருக்கு நல்ல எஃபோர்ட் போடுவார், நல்ல ஒரு பர்சனல் இன்வால்மெண்ட் இருக்கும், நல்ல டெடிகேஷன் தான் கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் படிக்க வைங்க. ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரும்போது இதே போய் நியூஸை பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு மேலே என்ன செய்யணும்னு நாங்கள் சொல்கிறோம். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மகனுக்கு வந்து வாழ்க்கையை வந்து வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா, பசங்க வந்து இந்த கோர்ஸ் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னால் அதை எவாலுவேட் பண்ணுற அளவுக்கு பேரண்ட்ஸ் வந்து அதை ரிசர்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. அவங்க வந்து நான் இதை படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நீ இதை படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்சிஸ்ட் பண்ணுறதை கூட நம்ம பார்க்க முடியுது. ஸோ பேரண்ட்ஸ் எப்படி பசங்களுக்கு நல்ல ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்? இல்லை, இது வந்து பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், என் பிள்ளைய நான் டாக்டர் ஆகணுங்கிறது ஒரு தவறான விஷயங்கள் இல்லைங்களா. அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய பலத்துக்கு தக்கவாறு நம்ம கொடுக்கணும் ஒழிஞ்சு நம்மளுடைய பலவீனத்தை வச்சுட்டு அவரை நான் பலமாக்குறது வந்து ரொம்ப தவறான விஷயங்கள். அதனால் பேரண்ட் இன்கேஸ் அவர் ஒரு நல்ல எக்ஸ்போர்ட்ஸில் இருக்கார், ஒரு எஜுகேஷனில் இருக்கிறாரு, ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, நல்ல ஒரு கன்சல்டண்டாக இருக்காருன்னா அவர் சொல்கிறத கேட்குறது தப்பே கிடையாது இல்லைங்களா. அதே போல் வந்து அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எதுவுமே செய்யக்கூடாது. இன்றைக்கி நிறைய மாணவர்கள் வந்து பெற்றோர்கள் வந்து என்ன பிரச்சனை என்ன வருதுனாக்க, நான் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் என்ன ஒரு கோர்ஸ் சேர்த்தாங்க சார், நான் சும்மா வந்து படிச்சுட்டு இருக்கேன் சார், என் வாழ்க்கையில் ஒன்றுமே பிரைட் இல்லை சார், அப்படி ஸ்கோப் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இன்கேஸ் அவருடைய இன்ட்ரெஸ்ட்டில் அவரால் ஒரு டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம மாணவர்கள் வந்து பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக செய்யலாம். எனக்கு இன்றைக்கி நிறைய மாணவர்கள் வந்து ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் அடுத்து என்ன படிக்க போகிறது தெரியல சார், அடுத்து நான் என்ன நடக்க போகிறது தெரியல, எனக்கு அந்த அவேர்னஸ் ரொம்ப அதிகம் இல்லை, மெச்சூரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அந்த மெச்சூரிட்டிக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் இட் செல்ஃப் வி ஹவ் டு கிரியேட் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கேம்ப், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம்னாக்க மாணவர்களுக்கு வந்து தன்னால் வந்து ஒரு எழுச்சியை வந்து உருவாக்க முடியும். அவனால் வந்து முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன கோர்ஸ் படிக்கலாம், ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் இட் செல்ஃப் யூ நீட் டு கிரியேட் மோர் அவேர்னஸ். தொடர்ந்து அப்பாசாமி என்ற நேர் தாம்பரத்திலிருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு அப்பாசாமி, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் என் பொண்ணு வந்து 1053 மார்க் எடுத்துருக்கு சார். சரிங்க. கட் ஆஃப் வந்து 174 சார். சரிங்க. அது அக்ரிக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கா சார்? 174 அக்ரியில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க சார்? ஆமாம் சார். சார் அக்ரி வந்து சார் ரொம்ப காலேஜ் கம்மி, ஒரு 20-21 காலேஜஸ் ஒழிஞ்சு சீட்ஸில் வந்து ரொம்ப கம்மியான சீட்ஸ் இருக்குது உங்களுக்கு. 174க்கு வந்து அக்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் மிகவும் குறைவு உங்களுக்கு. ஆகையால் நீங்கள் வந்து வேறு ஆல்டர்னேட்டிவ் கோர்ஸ் நீங்கள் போகிறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் சென்னையில் இருக்கும்போது மைக்ரோபயாலஜிஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லை பயோடெக்னாலஜிஸ்ட் நீங்கள் நல்லா போட்டுங்க, இல்லை பயோமெடிக்கல் போட்டுங்க, இல்லை மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் போட்டுங்க. இதெல்லாம் வந்து நல்ல ஸ்கோப்பான கோர்ஸ். நிறைய பேர் எனக்கு பயோமெடிக்கலுக்கு வந்து இன்றைக்கி நல்ல ஸ்கோப் இருக்குது. பட் ஆனால் நம்ம எப்படி படிக்கணுங்கிறது மிக முக்கியமான விஷயங்கள். அதேமாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸு, நல்ல ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி அந்த கோர்ஸ் படிச்சிங்கனாக்க அவங்களே வந்து பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் அக்ரின்னு பார்க்கும்போது அக்ரியினுடைய பிளேஸ்மெண்ட் பார்த்தோம்னாக்க நிறைய பேர் மாணவர்கள் படிக்கிறான்னு போகிறாங்க. அதுக்கு ஸ்கோப் என்னடானாக்க நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போனால் தான் முடியும், பேங்க் எக்ஸாம் போனால் தான் முடியும். கவர்மெண்ட் சைடு பார்த்தோம்னாக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லை யூபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ பார்த்தீங்கன்னாக்க சிங்கிள் டிஜிட் பிளேஸ்மெண்ட் தான் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு ப்ரைவேட் செக்டர்ஸ் இருக்கும்போது குளோபலைசேஷன் ஆன பிற்பாடு ப்ரைவேட் செக்டர் எல்லாமே எதுவுமே கிடையாது. இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணிங்கனாக்க கண்டிப்பாக வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக ஊட்டியிலிருந்து சுதா என்ற நேர் நினைஞ்சிருக்காங்க. வணக்கம் சுதா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ சார், நான் ஊட்டியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. நான் யூஜி ட்ரிபிள் பண்ணிட்டு இருக்கேன். சரி. எனக்கு என்ன டவுட்னா, எம்இ பண்ணலாமா இல்லை என்னோட கோர்ல இருந்து டிவிட் ஆகி எம்பிஏ பண்ணலாமான்னு டவுட்டு. அதே மாதிரி எம்பிஏக்கு வந்து கேட் எந்த அளவுக்கு முக்கியம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? கண்டிப்பாக சார் தெளிவான விளக்கங்களை சொல்லுவாருமா. நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் முடிக்கும் போதே வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் இண்டஸ்ட்ரீஸில். எனக்கு பிஜியை வச்சு எந்த இண்டஸ்ட்ரி கோர் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணி கொடுக்குறதே கிடையாது. ஸோ அண்டர் கிராஜுவேட் இஸ் பேஸ் ஃபார் யூ, என்ன ஃபார் யூ, நீங்கள் அதை வச்சு நீங்கள் போயிங்க. அதிலே நீங்கள் வந்து வேல்யூ ஆடட் கோர்ஸ் நிறையா பண்ணிங்க. நீங்கள் இப்போ ப்ரோ இருக்கும், லான்சிஸ் இருக்கும், இந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு சாஃப்ட்வேர் கோர்ஸஸ் படிச்சுக்கிட்டு நீங்கள் அதிலேருந்து நீங்கள் வெளியில் போகிறது இண்டஸ்ட்ரி போகிறதுக்கு நல்லது. இல்லை அதுக்கடுத்து நீங்கள் எம்பிஏ படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்க ஒரு மினிமம் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸோட போனீங்கன்னாக்க ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸோட கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஐஐஎம் நீங்கள் போகலாம், நல்ல ப்ரீமியர் பி ஸ்கூல்ஸ் போகலாம், இல்லை ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் போகலாம்.
இல்லை சார் எனக்கு அப்படிலாம் முடியல அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்து டான்செட் நீங்கள் உடனே நெக்ஸ்ட் இயர் அப்ளை பண்ணுங்கள். டான்செட் பண்ணி வந்து கவர்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டியோ இல்லை மற்ற மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோ இல்லை மற்ற ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன் நல்லா இருக்கிறாங்க. அதில் வந்து டாப் 10 டாப் 20 மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அதற்கு மேலே அந்த நல்ல ஒரு லீடர்ஷிப் ப்ரோக்ராம். என்ன பொறுத்தவரை இந்த மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் என்ன சொல்லுவோம்னாக்க லீடர்ஷிப் ப்ரோக்ராம் தான் சொல்லுவோம். நாம லீடர்ஷிப் ப்ரோக்ராம் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ லீடர்ஷிப் குவாலிட்டி ப்ரோக்ராம்ஸ் யார் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட போய் ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்கும். கண்டிப்பாக நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறத விட எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறதையும் வந்து ஒரு கன்சிடரேஷனில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துலேருந்தே தெரியுது. எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம காமெடியாக எடுத்துக்கிட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா எந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா பிளான் பண்ணி தான் எல்லாருமே சூஸ் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக பேரண்ட்ஸ் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துலேருந்து தெரியுது. எனவே உங்களுடைய நேரத்தில் வந்து நியூஸ் 7 தமிழுடைய நேயர்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. மிக்க நன்றி திருமாறன். இதோடு இன்றைய என்ன படிக்கலாம் எங்க படிக்கலாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். வணக்கம்.